எனக்கு மட்டும் எப்போ ஒரு நம்பிக்கை உண்டு, எவனாவது என்ன யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னா அவன் முடிய போறான்னு அர்த்தம். முடியறதுக்கு முன்னாடி தான் இந்த வார்த்தையை அவன் பேசுவான். முடியறதுக்கு முன்னாடி தான் இந்த வார்த்தையை அவன் சொல்லுவான். யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஏன்? யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் துணையா நில்லுங்கப்பா. நீங்க பெரிய கோலியாத்து தான், நாங்கள் இல்லைன்னே சொல்லலை. ஓ நீங்க பெரிய ஆளு, உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. எப்பேற்பட்ட நேபுகாத் நேச்சாரியே மிருகமா மாத்தி விட்டாராமா, 7 வருஷத்துக்கு பட்சியை போல மாத்திட்டாராமா. இன்னைக்கு ஒரு கூட்டம் இருக்கு, ஓஹோ அவங்க அப்படி இவங்க இப்படி, அங்கெல்லாம் பண்ணக்கூடாது அவங்களுக்கு. ஆனா பேதுரு விடுதலையான போது 4 பேர் செத்து போனான். பவுல் விடுதலையாகும் போது ஒரு குடும்பம் காப்பாற்றப்பட்டது. இதுதான் டிஃபரன்ஸ். நைட்ல தூங்கிட்டு சும்மா பகல்ல மட்டும் வெட்டியா பேசிக்கிட்டு இருக்கிற ராஜாக்களை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது. பகல்ல ஜெபம் பண்ணணும், நைட்ல கிரியை செய்யணும். ரோமாபுரியில் ஒரு ராஜா இருந்தானாமா. அந்த ராஜா அவன் காலம்தான் கிறிஸ்தவர்களுக்கு உலகத்தில் இதுவரைக்கும் சரித்திரத்திலே வந்ததில் அதிக பாடு உள்ள காலம். அவனுடைய ஒரே ஒரு முடிவு என்னன்னா, உலகத்தில் கிறிஸ்தவம் இருக்கக்கூடாது, க்ளோஸ் பண்ணிடணும். அந்த வச்சு அவனுக்கு ஒரு தளபதி. 2 பேரும் செமையா சண்டை போட்டிருக்காங்க, கிறிஸ்தவங்களை தேடி தேடி கொண்டு இருக்காங்க. கடைசியா அவன் சாகும்போது ஒரு யுத்தத்தில் அம்பு வச்சாச்சு, ரத்தம் வந்துகிட்டு இருக்கு, சாக போறான். சாகும்போது தளபதியை கூப்பிட்டானா, நான் இப்போ சாக போறேன், கிறிஸ்தவங்க இன்னும் எத்தனை பேர் மிச்சம் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டபோது தளபதி சொன்னானா, நீ ராஜ்யம் ஆரம்பிக்கும் போது இருந்ததை விட 2 மடங்கு அதிகமாக இருக்கிறார்கள் என்று சொன்னான். அந்த ராஜா என்ன சொல்லிட்டு செத்தானான் தெரியுமா? நசரனாகிய இயேசுவே நீர்தான் ஜெயித்தீர், நான் தோற்றுவிட்டேன் என்று சொல்லி செத்தானான். எவன் வந்தா நமக்கு என்னங்க? எவன் வந்தா நமக்கு என்ன? ஜெயிக்கிற ராஜா ஒருத்தர் மேலே உட்கார்ந்துருக்கிறாரு. ஜெயிக்கிற ராஜா கூட இல்லை, ஜெயிச்ச ராஜா ஒருத்தர் மேலே உட்கார்ந்துருக்கிறாரு. திடங்கொள்ளுங்கள், நான் உலகத்தை எப்பேற்பட்டவனையும் மண்ணக்கவ வச்சுட்டார். நாம ஓடும் போது ஓடணும், அது சோம்பேறியா இருக்கக்கூடாது. ஒரு நாளும் கர்த்தர் சோம்பேறியை ஆசீர்வதிக்கிறதே கிடையாது.